எனக்கு ஏங்க முடி நரைக்கல? இந்த கேள்விக்கு அவசியம் பதில் சொல்லியிருந்தாங்க ஒரு சகோதரி கமெண்ட்ல. எனக்கு ஏன் நரைக்கலன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஒருவேளை 50 வயசுல தான் முடி நரைக்கும் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருக்கேன். என்னோட வயசுல யாராவது இருந்து, அவங்களுக்கு முடி நரைக்கலைன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த தழும்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆனப்போ தையல் போட்டு மருந்து வச்ச இடம் தான். இந்த இடத்துலயும் இன்னும் நரைக்கல. என்ன ஒண்ணு அந்த இடத்துல முடி வளரல. அதுதான் வருது. அப்புறம் இங்க பின் மண்டையில நல்லா நீளமா இங்க போட்டிருக்காங்க ஸ்டிச்சிங். இந்த இடத்துல எல்லாம் ஹேர ரிமூவ் பண்ணிட்டு தான் ஸ்டிச்சிங் போட்டாங்க. நெறைய மருந்தெல்லாம் அப்ளை பண்ணது தான். ஆனாலும் முடி வந்து நரைக்கலங்க. உங்களுக்கு 33 வயசுலயே முடி நரைச்சிருக்கு அப்படின்னா, ஒருவேளை இளநரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது விட்டமின்ஸ் கம்மியா இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அப்படி பார்த்தா எனக்கும் விட்டமின்ஸ் நெறைய கம்மியா தான் இருக்கு. ஆனா எனக்கு நரைக்கல. முடிக்கு வந்து ஏதாவது கருப்பா இருக்கிறதுக்கு சாயம் போட்டிருக்கேனா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் பதில் சொல்லியிருந்தீங்க. பாருங்க என் முடி வந்து கருப்பா இல்ல. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கருப்புல இருந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எனக்கு ஃபீல் ஆகுறது நம்ம முடி வந்து செம்பட்டையா தெரியுதே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிப்பேன். ஆயில் வந்து எப்பவுமே வச்சிருப்பேன். நீங்களே பார்த்துருக்கீங்க. சில நேரங்கள்ல மட்டும்தான் ஆயில் வந்து வைக்காம இருப்பேன். எனி டைம் வந்து ஆயில் வச்சுப்பேன். முன்னாலெல்லாம் ஆயில் வைக்காம இருந்த முடியெல்லாம் கொட்டி போச்சு. அதனாலதான் இப்ப ஆயில் வந்து கொஞ்சம் வைக்கிறேன். நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆல்ரெடி நான் இத பத்தி சொல்லியிருப்பேன். இந்த ஆயில் தான். இந்த ஆயிலோட கலர் தெரியுதா உங்களுக்கு? இது இந்த கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் தேங்காய் எண்ணெயில வெந்தயம் மட்டும் போட்டு காய்ச்சினதுங்க. ஒரு 250 ml ஆயிலுக்கு 100 கிராம் வெந்தயம் போட்டு காய்ச்சுவேங்க. அவ்வளவுதான். வேற இந்த கருவேப்பிலை, செம்பருத்தி இலை அது இதுன்னு எதுவுமே போட மாட்டேன். வெந்தயம் மட்டும் போட்டு காய்ச்சி வச்சுப்பேன். இது உடம்ப வந்து குளிர்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குமா? இது எனக்கு மட்டும்தான் காய்ச்சி வச்சிருக்கேன். பசங்களுக்கு இது யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா சின்ன பையனுக்கு ஆல்ரெடி சளி ப்ராப்ளம் இருக்கு. பெரியவனுக்கும் கொடுக்கறது இல்ல. இந்த கலர் சாயம் பூசின மாதிரி இது இருக்காது. நேச்சுரல் ஹேர் தான். நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளவுதாங்க. நான் ஏன்னா உங்ககிட்ட எதையுமே நான் மறைக்கல. உங்களுக்கு அப்படி தோணுச்சுல்ல, அதுக்காக நான் அதை கிளியர் பண்றதுக்காக தான் நான் இந்த வீடியோல இதை பத்தி சொல்றேன். நான் ஊருக்கு போறதை பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன்ல, அப்போ சில பேர் சொல்லியிருந்தீங்க உங்களோட சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பா நீங்க சொல்றதை ஃபாலோ பண்றேன். அடுத்து நைட்டு போறதுக்கு பதிலா கொஞ்சம் டேல கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பஸ்ல போனா 10 மணி நேரம் ஆகும் நான் போய் சேர்றதுக்கு. நைட்டு ஏறணும்னா காலையில தான் போய் இறங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு இது. ஒரு 9 o'clock மேலேயே எனக்கு பஸ் கிடைக்காது சென்னையில. அதுக்கு முன்னாலேயே நான் பஸ்ல சீட் போட்டாகணும். நான் இன்னும் புக் பண்ண கூட இல்ல. டைரக்டா போய் ஏறிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்தது வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துருங்க. நீங்க அங்க வெயிட் பண்ண வேண்டாம் நைட்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதான் அந்த லாங் டிராவலுக்கு வந்து நைட்டு தான் மறுபடியும் அந்த ஊர்ல பஸ் கிடைக்கும். சென்னைக்கு போற பஸ் நைட்டு தான் கிடைக்கும். அப்ப நம்ம அந்த டேல நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இடையில ஒருவேளை நம்ம உடனே வேலையை முடிச்சுட்டு இம்மீடியட்டா நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பலாம். அதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 2-3 பஸ் மாறி வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். ஏற்கனவே டயர்டா இருப்பேன். இன்னும் ஒரு 2-3 பஸ் வந்து மாறி வந்தா ரொம்ப மோசமா டயர்டாயிருவேன். இன்னொன்னு அன்டைம்ல வந்து சேருவேன். அதுவும் ஒரு மைனஸ் ஆகுமா? அதனாலதான் நைட்டு ஏறிட்டா அடுத்த நாள் நைட்டு வந்து அங்கிருந்து கிளம்புனா இங்க காலையில வந்து சேர்ந்துடலாம். இதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஆப்ஷனை எடுத்துக்கல. அடுத்தது ட்ரெயின்ல வந்து புக் பண்ணி போங்க. அது இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நானே ஒரு நிமிஷம் யோசிச்சேன். ஆஹா, ட்ரெயின்ல போனா இவ்வளவு வசதிகள், அவங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லதா நமக்கு அமையுமே, ட்ரெயின்லயே போகலாம் அப்படின்னு நான் நினைச்சாலும் ஒரு ஊர்ல இறங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பஸ்ல போற மாதிரி இருக்கும். ஒன்னு ட்ரெயின்ல ஏறி அங்க போய் இறங்குறதுக்கு இன்னொரு பஸ் அப்படின்னு 2 வேலை ஆகுதா? அதனால தான் நான் அதை ரிஜெக்ட் பண்ணேன். ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் அப்படின்றதுனால. அப்புறம் ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு போக சொன்னீங்க. அதை நான் கண்டிப்பா செய்யறேங்க. அப்புறம் என்னோட வீடியோவை அவங்க பாப்பாங்களா எங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோட வீடியோவை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு டூப்ளிகேட் சர்டிபிகேட் ரெடி பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் என்னால அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலா இவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் இங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இப்ப நான் முயற்சி பண்ணி போறேன். அப்புறம் ஊர் பேர் தெரியாத யாரோ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணா கூட நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ல. அப்போ இது மாதிரி தானே எங்க அம்மா அப்பாவுக்கு நான் செஞ்ச இந்த லவ் மேரேஜ் வந்து நிறைய அசிங்கத்தை கொடுக்கும். அதை கூட ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அது நிஜமாவே உண்மைதான். நான் அதை நினைச்சுதான் ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்படுவேன். ஏன்னா அசிங்கம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. என்னோட முகத்தை காட்டினா கூட அது அசிங்கம்.
யாராவது என்ன பாத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஊர்லயே சுத்தி சுத்தி எல்லா சொந்தங்களும் இருப்பாங்க. அங்க வந்து எல்லாருமே வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அது அவங்களுக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். அத நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அத நினைச்சு நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட்டு. நான் ஒவ்வொரு நாளும் உணர்றேன். இனி எதையும் மாத்த முடியாது. யார் மனசாவது மாறுனா தான் உண்டு. அந்த நிலைமையில தான் இப்ப போயிட்டு இருக்கு. அப்புறம் மத்த கமெண்ட் எல்லாமே நான் சேஃபா போயிட்டு வரணும் அப்படின்றது நெறைய சொல்லியிருந்தீங்க. ஆ கண்டிப்பா நான் சேஃபா போயிட்டு வரேங்க. ஊர்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ, சொந்தங்களோ இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போலாம்ல அப்படின்னு ஒரு கமெண்ட்ல சொன்னீங்க. நான் ஊருக்கு வர்றதையே அவங்க எப்படி இருந்தாலும் ஊர்ல மறைச்சிருவாங்க. நான் வந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு தான் போறேன். அப்ப நான் வந்ததே ஊருக்கு தெரிய போறது கிடையாது. அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க? அதே நேரத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, சொந்தக்காரங்க கிட்டயோ நான் போய் நிக்க முடியுமா? நின்னா அவங்களுக்கும் பகையாகுமா? ஏன்னா, அது நான் செய்ய மாட்டேன் கண்டிப்பா. ஒரு தடவ அவங்கள கஷ்டப்படுத்தியாச்சு. இன்னொரு தடவ அத நான் செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். எப்பவுமே. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள எந்த விதத்திலயும் நான் கஷ்டப்படுத்தல இதுக்கப்புறம். இந்த சைன் பண்றதுன்ற விஷயத்துல கூட, நீங்க சர்டிஃபிகேட் குடுத்தா தான் நான் சைன் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லல. அவங்களுக்கு நான் எந்த டார்கெட்டுமே ஃபிக்ஸ் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே நான் கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான். இது கூட இனி அவங்கள நான் கஷ்டப்படுத்தக் கூடாதுன்றதுக்காக தான். இததான் அவங்களுக்கு நான் பண்ண முடியும். சர்டிஃபிகேட் கேட்டதுக்கு வா பார்க்கலான்னு சொன்னாங்கல்ல. அதனால குடுப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏதாவது பிஸ்கட், பனானா இதெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் அது மாதிரி ஏதாவது கண்டிப்பா எடுத்துட்டு போறேன். பசங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிருவேன். 3 வேளைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கரெக்டா செஞ்சு வச்சுட்டு, என்னெல்லாம் அவங்களுக்கு எடுத்து அதாவது டேப்லெட் எல்லாமே கரெக்டா சொல்லி செட்டில் பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன். என்ன ஒண்ணு அவங்க 2 பேரும் தனியா இருப்பாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு கஷ்டம். நான் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் சேஃபா வரணும். அது ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப பெரிய கவலையா இருக்கு. பிள்ளைங்க சேஃபா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நைட்டு டியூஸ்டே. நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கு போறதுக்கு எதுக்கு இவ்ளோ பில்டப் அப்டின்னா, பல வருஷத்துக்கு அப்புறம். இது வேற மாதிரியான ஃபீல்ல. அதனால தான். நீங்க எல்லாருமே நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன். அதுபடி நான் கரெக்ட்டா இருந்துக்கிறேன். நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. நான் நல்லபடியா பத்திரமா போயிட்டு வருவேன். உங்களுக்கு நான் போய் எவ்ளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன ஒண்ணு வீடியோ எடுக்கிறது மட்டும் தான் எனக்கு நெறைய கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். எப்படி எடுத்து எப்படி அப்லோட் பண்றது அப்படின்றது கொஞ்சம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் என்ன வந்து நீங்க வெட்னஸ்டே ஃபாலோ பண்ணிக்கங்க. வெட்னஸ்டே கொஞ்சம் 4, 5 வீடியோவா நான் போடுவேன். அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அன்னைக்கு நாள் என்ன நடந்ததுன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாருமே சந்தோஷமா, உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க. எனக்காக யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.